ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ என்ன கேட்க வரன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ சொன்னாலும் ஆதிரை எப்படி இதுக்கு சம்மதிக்கலான்னு கேட்க வர அதானே? நான் இந்த விஷயத்த சொன்னதுமே ஆதிரை என்ன திரும்ப சொன்னாங்க? இந்த விசேஷத்தை நாங்க செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. உங்க அம்மா கிட்ட சொல்லி இந்த விசேஷத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லலான்னு சொன்னாங்க. நான் தான் என் அம்மா கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம், அவங்க தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். இது உங்ககிட்ட சொல்லாம பண்ணாலும் நாளை பின்ன அவங்க பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. உங்களை நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவங்க ஒத்துக்கிட்டு எல்லா ஏற்பாட்டையும் பண்ண ஆரம்பிச்சாங்க. போதுமா? இப்ப உங்க 2 பேருக்கும் தெளிவா புரிஞ்சிருச்சா? வீணா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காம கிளம்புங்க. பாப்பா, யார பார்த்து என்ன பேச்சு பேசுற பாப்பா? உனக்காகவே, உன் சந்தோஷத்துக்காகவே உயிர் வாழ்ற அம்மாவையும் என்னையும் இப்படி எடுத்தறிஞ்சு பேச எப்படி பாப்பா உனக்கு மனசு வந்துச்சு? பாப்பா, நீ இப்படி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை பாப்பா, சரியில்லை. ஐயோ அண்ணன், என்னன்னு நீயும் அம்மா மாதிரி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? நீயும் அம்மாவும் என் மேல வச்சிருக்கிற பாசத்தால கார்த்திக் மேல இன்னும் கோபமாவே இருக்கீங்க. அவரை நீங்க மாப்பிள்ளையாவே இன்னும் ஏத்துக்கவே இல்ல. அதனால நானும் கார்த்திக்கும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சு அந்த வாழ்க்கைக்கு ஒரு அடையாளமா எங்களோட வாரிசை நான் வயித்துல சுமக்க ஆரம்பிச்சேனா உங்க 2 பேருடைய கோபமும் குறையும், இவரை நீங்க மாப்பிள்ளையாவும் ஏத்துப்பீங்கன்னு தான் இந்த விசேஷம் நடத்துறத உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு சொன்னேன். போதுமா? டேய் பூபதி, பாப்பா பாப்பான்னு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினியே, அந்த பாப்பா இப்ப எப்படி பேசுறான்னு பாருடா. நான் சத்தியமா சொல்றேன், என் பொண்ணு சத்தியாவே இல்லடா. ஏன்னா அவ இப்படி ஒரு காலத்துலயும் பேச மாட்டா. என் ஆதிர, என் பொண்ணுக்கு நீ என்ன மந்திர பண்ணையோ மாயாஜலம் பண்ணையோ தெரியல. அவளை ஏதோ வசியம் பண்ணி உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டேல, அதனாலதானே என் பொண்ணு இப்படி எல்லாம் பேசுறா. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடி. நீ மனச மாத்தி இப்படி கெடுத்து விட்டுட்டியே, நீ நல்லா இருப்பியா? நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், என் சாபம் உன்னை சும்மா விடாது. ஏய், என்ன ஓ பொண்ணு நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஆனா ஏன் பொண்ணு ஆதிரைய பத்தி ஏதாவது தப்பா பேசி சாபம் விடுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட அப்புறம் மரியாதை கெட்டு போயிடு. பாத்துக்க, யாருக்கு சாபம் விடுறது? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க 2 பேர் மனசுல? சித்தி, நீங்க அமைதியா இருங்க, பிரச்சனை எதுவும் பண்ண வேண்டாம். ஆதிர, நீ உன் சித்திய ஒண்ணு சொல்லாத. யாரு தேவையில்லாம பிரச்சனை பண்றாங்கன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். சத்யாவே இந்த விசேஷத்தை பத்தி நான் தான் அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டா. அதுக்கப்புறமும் நீ ஏதோ வசியம் பண்ணிட்டு சூனிய வச்சுட்ட, மாயாஜாலம் செஞ்சுட்டேன்னு இவங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது ஆதிர. ஓ, எல்லாரும் ஒண்ணு கூடிட்டீங்களா? உங்களால என்ன பண்ண முடியும்? ஆதிர, என்னையும் என் பொண்ணையும் பிரிக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டல, அதனாலதானே நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஒரு அம்மாவா நான் இருந்து செய்ய வேண்டியதை செய்ய விடாம நீ தடுத்துட்டு இருக்கேல்ல. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட, நல்லாவே இருக்க மாட்ட. அம்மா, போது நிறுத்துமா. இதுக்கு மேல ஆதிரைய பத்தி நீ ஒரு வார்த்தை பேசினாலும் உனக்கு மரியாதை கேட்டுரும். ஆதிரை ஒண்ணும் உன்னையும் என்னையும் பிரிக்கல. நீதான் உன்னோட புத்தியால என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிட்டு இருக்க. இப்போ ஒரேடியா என் மனசுல இருந்தே வெளியே போயிட்ட. சத்யா, என்னடி சொல்ற? இப்ப நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஐயோ, இதுதான் என்னோட குடும்பம், இதுதான் என்னோட வீடு. நீ கிளம்பு. இங்க நின்னு தேவையில்லாம சாபம் விட்டுட்டு இருக்காத. அண்ணே, நான் உண்மையிலே நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டனா நம்ம அம்மாவை கூட்டிட்டு நீ கிளம்பு. பாப்பா, நாங்க வேண்டவே வேணான்னு ஒரேடியா முடிவு பண்ணிட்டியா? நான் முடிவு பண்ணலனே, நீங்க தான் என்ன அப்படி பேசி முடிவு பண்ண வச்சிட்டீங்க. ஏ ஆதிர, இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா? எங்க பாப்பாவையே எங்களுக்கு எதிராக பேச வச்சுட்டல, இப்போ உனக்கு திருப்தியா இருக்குல்ல?
நான் என்ன வேணாம், உங்ககிட்ட நான் எந்த விளக்கமும் கேட்க தயாரா இல்ல. இதுக்கப்புறமும் உங்ககிட்ட எந்த விஷயமும் பேசி பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நீ உன் புருஷனை வர சொல்லு, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். வர சொல்லு. என்ன திருத்தருன்னு முழிக்கிற? கூப்பிட வர. ரூமுக்குள்ள தானே இருக்காரு. அவர் வீட்ல இல்ல, வெளியே போயிருக்காரு. ஹேய், உன் புருஷனை ரூமுக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு வெளியில நாடகம் பண்ணிட்டு இருக்கியா? ஆம்பளைங்களை பேச விடாம எல்லாரையும் டம்மி ஆக்கி வச்சுக்கிட்டு பொம்பளை ராஜ்யம் நடத்திக்கிட்டு இருக்கியா நீ? இருங்க, எங்க போறீங்க? நானே நேரா போய் உன் புருஷனை பாக்குறேன். ரூம்ல போய் அவரை கூட்டிட்டு வந்து எல்லாருக்கு முன்னாடி நிக்க வச்சு பொண்டாட்டி ஆட விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியே, நீ எல்லாம் என்ன ஆம்பளைன்னு கேக்குறேன். வேணாம், நீங்க தேவையில்லாம வார்த்தையை விடுறீங்க, பாத்துக்கோங்க. திருப்பி நான் ஏதாவது கேட்டா உங்களுக்கு தான் ரொம்ப அசிங்கமாயிடும். அப்புறம் இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. பிரபு, வெளியே வா. ஏய், பிரபு, வெளியே அவர் வா. போட்டும். அவர் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு பிரபு ரூம்ல இருந்தானா கூட்டிட்டு வரட்டும். நீ எதுக்காக டென்ஷன் ஆயிட்டு இருக்க? ஏய் பிரபு, 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 எங்கயா இருக்க? ஏய் பிரபு, ஏய் பிரபு, யோ பிரபு, வெளியே வாயா. பிரபு, ஏய், யோ, எங்கயா போய் ஒளிஞ்சுக்கிட்ட? ஆ? என்ன தம்பி, பிரபு ரூமுக்குள்ள இருந்தானா? ஏய், உன் புருஷங்க? ஹலோ, அண்ணா வீட்ல இல்ல, வெளியில போயிருக்காரு அண்ணி சொன்னாங்கல்ல. அதான் நம்பாம ரூம்ல போய் தேடிட்டு வந்துட்டு எதுக்கு இப்ப தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, எங்க அண்ணன்ட்ட நீங்க என்ன பேச போறீங்க? ஏங்க, நீங்க பேசாம இருங்க, நான் அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன். அண்ணே, நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், அம்மாவை கூட்டிட்டு இங்க இருந்து பிரச்சனை பண்ணாம போயிடு. இல்ல நானே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்க 2 பேரையும் இழுத்துட்டு போக வைப்பேன். ஏய் சத்யா, அம்மா, வேணாம்மா. எப்ப நம்ம பாப்பா வாயில இருந்து போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன்னு வந்துருச்சோ, அதுக்கப்புறம் நாம எதுவும் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. போதும்மா, போதும். நம்ம என்ன ஆசைப்பட்டோம்? பாப்பா சந்தோஷமா வாழணும் தானே. அதோட சந்தோஷம் இந்த குடும்பத்துல தானே அது முடிவு பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு என்னமா இருக்கு? வேணாம்மா, எதுவும் பேசாதீங்க, நாம கிளம்பலாம். பாப்பா, நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தலாம், கஷ்டப்பட வேணாம் பாப்பா. நாங்களே போயிடுறோம்.